पिता त्वमेव त्वमेव बन्धुः च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 55. முதலில் இறைவணக்கத்தை பார்ப்போம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரைமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இப்பொழுது பாடல் 55 பார்ப்போம். அறியாத மயல் அக்ஞானம் அவனிலை காணோமென்றால் பிரியா ஆவரணமாகும் பிழை கொண்டு அழல் விட்சேபம் நெறியாளன் தசமன் உண்டு நிற்கிறான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோக்ஷ ஞானம். இதற்கு முந்தைய பாடலில் 7 அவஸ்தைகள் என்னென்ன என்று கூறிவிட்டு அக்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், பிறகு அபரோக்ஷ ஞானம், தழல் கெடல் என்று வரிசையாக 7 அவஸ்தைகளை பற்றி கூறிவிட்டு ஒரு கதை சொல்கிறார். அந்த கதையில் அழகாக இந்த 7 அவஸ்தைகளையும் தொடர்பு படுத்தி கூறுகிறார். இப்பொழுது அந்த கதை என்னவென்று பார்ப்போம். கதையில் 10 பேர் வெள்ளத்தில் நீந்தி கொண்டு செல்லும் பொழுது கரையேறியவுடன் ஒருவன் எண்ணி பார்த்தான். அதாவது எல்லோரும் நல்லபடியாக நீந்தி தப்பித்து வந்து விட்டார்களா என்று. அப்படி பார்க்கும் பொழுது அவன் தன்னை எண்ணிக்கையில் சேர்க்க மறந்து விட்டான். தன்னை எண்ணிக்கொள்ள மறந்து 9 பேர் தான் இருக்கிறார்கள் என்று எண்ணி மயங்கினான். மயங்கினான் என்றால் குழம்பி போனான், தடுமாறி போனான். அதற்கு அதை பற்றி அந்த நிலைமையை பற்றி கூறுவது தான் இந்த பாடல். அதில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தத்துவ விளக்கம் பொருத்தம் கூறுகிறார். அறியாத மயல் அக்ஞானம், அதாவது ஒரு குழப்பத்தில், ஒரு கலக்கத்தில், வெள்ளத்தில் எல்லோரும் நீந்தி வந்து கரை சேர்ந்து விட்டார்களா என்று இருக்கும் ஒரு சூழ்நிலையில் அவன் மனம் குழப்பமடைந்திருக்கிறது. அந்த ஒரு அக்ஞானத்தில் தன்னை எண்ணிக்கொள்ள மறந்துவிட்டது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை சேர்த்து பார்க்காதது ஒரு மயல் என்று ஒரு மயக்கம். அதாவது அந்த இப்பொழுது தத்துவ விளக்கப்படி எதிரில் இருந்த 9 நபர்களையும் ஒரு பொருளாக பார்க்கிறான், ஆப்ஜெக்டிவாக பார்க்கிறான். தன்னை தான் ஆத்மம் என்பதை உணராவண்ணம் ஒரு அறியாமையில் இருக்கிறான். அதனால் 9 என்று சொல்கிறான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது அக்ஞானம். அதற்கு பிறகு தானே அங்கு இருந்து கொண்டே தான் இருப்பதை தெரியாமல் அறியாமல் 9 பேர்தான் இருக்கிறார்கள் என்று சொல்வது ஆவரணம், உண்மை கண்ணை மறைக்கிறது. அதற்கு பிறகு 9 பேர்தான் இருக்கிறார்கள், எனவே ஒருவன் அந்த சுழலில் சிக்கி மறைந்து விட்டானோ என்று இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது விக்ஷேபம். அதனால் தவிக்கிறான், ஒரு துக்கத்தில் தவிக்கிறான். அப்பொழுது அங்கே வந்த ஒரு நீதிமான் அவன் அழுவதை பார்த்து என்னவென்று கேட்கிறார். இவனும் நடந்ததை கூறுகிறான். அவருக்கு புரிந்துவிட்டது இவன் தன்னை எண்ணிக்கொள்ளவில்லை என்பது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், மீண்டும் எண்ணி பார்க்க சொல்கிறார்.
அவன் மீண்டும் தவறாக எண்ணினான். அப்பொழுது அவனிடம், நீ உன்னை எண்ணவில்லை, நீதானப்பா அந்த 10வது நபர் என்று தத்துவ விளக்கம் போலவே, நீதான் அந்த தத்துவம் என்று தத்துவமசி என்ற வாக்கியத்தில் வருவது போலவே, நீதான் அந்த 10வது நபர் என்று கூறி அவனுக்கு உண்மையை உணர வைக்கிறார். இதுதான், அதாவது குரு சொன்ன சொல்லை கேட்டு தத்துவமசி என்று சொன்னதை கேட்டு அதை மனதில் கொள்வது பரோட்ச ஞானம் என்று படித்தோம் இல்லையா? இப்போ அதே போலவே இந்த ஒரு நீதிமான், நீதானப்பா அந்த 10வது நபர் என்று சொன்னதை கேட்டு அவன் அதை குறியாக கொள்கிறான். பரோட்ச ஞானம் என்று சொல்லுவதுதான் இந்த பாடல். இப்பொழுது இதன் விளக்கத்தை ஆங்கிலத்தில் பார்ப்போம். In continuation to the last verse, Guru keeps the story running, where it is contextual to understand that the person who counted was taken aback by surprise as he apprehended that a person has been swept by the floods. This situation is an apt context portraying all the seven avasthas. Let us just see the story in brief. The leader of the group is awestruck and concludes that one person must have been lost in the floods. He is unable to understand and assess his deficiency. Luckily, a passerby who happens to observe this problem, he understands. He takes the position of an anchor among them and helps them out of the confusion. He enlightens the leader that the leader is the 10th person. The leader has failed to include himself while counting. This entire episode has beautiful analogies and allegories and to all the avasthas, 7 in number, that Jiva endures, and it is clearly explained. Now the Guru explains, uses the analogies with that of the indescribable and experienceable tattva of the Atman. He says, it is ignorance on the part of the leader who failed to count himself first. Ajnanam. A jiva looks at the external objects. Now here in this situation we can say as the 9 persons. He only looks externally and fails to see the subject, that is himself. So ignorance is caused mainly due to the confused state, mayal, due to the life situation. What is the life situation? He was having that life and death situation while he was swimming to cross over and reach the shore. So, being blinded with fear, a twilight-like situation, failing to see himself, is avaranam. So he fails to, you can say avaranam, he covers the truth. His mind covers the truth that he is the person, he is the 10th person. So that is avaranam. And avaranam is the underlying culprit for the formation of vikshepam. What is vikshepam here? Vikshepam is, he misconstrues, that is, in his mind, the mind projects a thought, the person must have been drowned. So he starts crying, Pizhai kondu azhal, that is vikshepam. So that forms a dukkham, a sorrow, and he cries out, alas, we missed one of our friends. Next, the traveler passes by who happens to see the plight, and he understands the situation. You can say this is similar to the Guru in the Vedanta. The role of a Guru is to point out that the leader is the person who was missed during the counting. So he points out to the leader that the leader was the person here who was missed out while counting. So just like the Guru Upadesham, this stranger, the passerby says, you are that missing 10th person. This is to be construed with the tattva of the Guru Upadesham, Tat Tvam Asi. You are that, points out the Guru.
So this forms the transactional and academic understanding while absorbing the advice taken from the traveler. So this is akin to Paroksha Jnana. Now in the next verse also this continues.